சூப்பரா ஹெல்த்தியா ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் போடலாமா? வாழைத்தண்டு ஜூஸ் எப்படிங்க சூப்பரா இருக்குன்னு பாக்குறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல எலசான ஒரு தண்டு எடுத்துக்கோங்க. அதுலதான் நார் அதிகமா இருக்காது, நல்லாவும் இருக்குங்க. ஒரு அடி சைஸ்ல ஒரு தண்டு எடுத்திருக்கேங்க. ரொம்ப எலசா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது இந்த தண்டு. இது பாத்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா முதல்ல ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கோங்க. முழுசா அப்படியே வெட்டி எடுக்காம ஜஸ்ட் அப்படியே கட் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு துண்டா எடுக்கும்போது இப்படி விரல்ல சுத்தி சுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நார் முழுவதுமா சுத்தமா வந்துருங்க. அதுக்கப்புறமா திருப்பி காய வெட்டிட்டெல்லாம் தண்ணியில போட்டு நார் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்சியில தானே போட போறோம். மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் நிறைய சேர்த்தா கசக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்திருக்கேங்க. மோர் இருந்தாலும் கூட நீங்க சேர்த்திக்கோங்க. இப்ப தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தயிர் சேர்த்திருக்கோம், அரைப்பட்டுரும். நல்லா நிறைய தண்ணி சேர்த்து அரைக்கும் போது தெரிச்சு வெளியில வரும், நைஸும் ஆகாது. காய் அரைப்படவும் அரைப்படாது. அதனால தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப் வடிகட்டுறதுல வடிகட்டிக்கோங்க. சக்கைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதாங்க வந்திருக்கு. ஏன்னா எலசா இருந்ததுனால காய் நல்லா அரைப்பட்டுருச்சு. நார் நிறைய இருக்கிற மாதிரி முத்தலான தண்டா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஜூஸ் போடலாம். அதுல கொஞ்சம் உங்களுக்கு அந்த நார் வருங்க. ஆனா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பட் எந்த தண்டா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வடிகட்டிட்டு இன்னொரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்க வேண்டாம்னா தயிர் சேர்க்காம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கூட அரைச்சிட்டு வடிகட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஆனா மோர் சேர்த்து குடிச்சீங்கன்னா தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.